ஃபேவரட் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபேவரட்டான சமையல் சிக்கன் கறி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ஜஸ்ட் 15 மினிட்ஸ்லயே செஞ்சிர ஒரு டிஷ். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சிக்கன் கறி பண்றதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நான் இதில் போடுறது குழம்பு மிளகா பொடி தான். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு 5 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். நல்லா வதக்கிக்கலாம். இதில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இது பேச்சுலர்ஸ் கூட செய்கிற ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை இதில் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதில் காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது வேகிறதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் நேரத்துக்கு நல்லா வேக விடணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் வெந்துட்டு இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு சிக்கனா. நல்லா கிரேவி ஃபார்ம்லேயே இருக்குது. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். சிக்கன் கறி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். இப்போ நம்ம சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேவரட் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட்டான ரெசிபீஸை ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளேவரை என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.